வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எந்திரிங்க. மார்க்கெட் வந்து முடிஞ்சு போச்சு. எல்லாரும் எந்திரிச்சு நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு யாரும் வந்து முழிக்காதீங்க. எல்லாம் அவங்கவுங்க இடத்துல அவங்க வீட்டில் தான் வந்து இருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் இந்த டெய்லி டைம் ஃப்ரேமை முக்கோணம் ட்ரையாங்கிள்னு எடுத்துகிட்டு வந்துடுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. மார்க்கெட் எப்படி போனாலும் நாம் நம்மளோட லேர்னிங்ஸை நம்மளோட அனாலிசிஸை நாம் வந்து செஞ்சுக்கிட்டு தான் வந்து இருக்கணும். நம்ம வேலையை நாம் செய்யும் போது அதற்குண்டான வெகுமதிகள் நமக்கு கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும். அதனால் நம்ம வேலையை நாம் செய்வோம். மார்க்கெட்டில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து 2 விதமாக கெஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு மேலே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங்கில் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு புல்லிஷாக வந்து டேர்ன் ஆகலாம். அல்லது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து வந்துருச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும், இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இப்படி இந்த சேனலுக்குள்ளே வந்து இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து மார்க்கெட் சுற்றுறதுக்கு ஏதுவாக வந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸாக்டாக வந்து அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை விட்டு வெளியே வரணும், அல்லது வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை விட்டு கீழே வந்து இறங்கி போகணும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்படி தான் வந்து சுற்றும். வேறு ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஸோ நாளை என்ன நடக்கலாம்? மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டல்ஸ் தான் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸை வந்து செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. மறுபடியும் பையர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதில் யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு கேட்டிங்க அப்படின்னா யாருமே ஸ்ட்ராங்காக இல்லை, அல்லது வந்து 2 பேருமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து மூவ் ஆகணும். அப்போ தான் வந்து ஒருத்தர் ஸ்ட்ராங்கு ஒருத்தர் வீக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் வந்து வர முடியும். 2 பக்கமும் வந்து மார்க்கெட் போகுது, 2 பக்கமும் வந்து மார்க்கெட் வந்து தூக்கி நிறுத்துகிறாங்க அப்படின்னா அப்போ 2 பேருமே ஸ்ட்ராங்குன்னு சொல்லணும், அல்லது வந்து 2 பேருக்குமே வீக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தரோட அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னொருத்தனால வந்து பீட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து இவங்க ஸ்ட்ராங்கு இவங்களை வீக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். 2 பேர் பக்கமும் வந்து வீக்காக இருக்கிறாங்க, 2 பேர் பக்கமும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்படி தான் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து எடுத்துக்க முடியும். அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேட் வந்து நம்மளால் வந்து இதில் வந்து செய்ய முடியாது. ஸ்கேல்பிங் தான் நம்மளால் வந்து செய்ய முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மிஞ்சி போனால் நம்மளால் வந்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் தான் அப்படிங்கிற வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றுமே வந்து மூவ் ஆகாமல் தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் ஸ்கேல்பிங் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதில் முக்கியமான விஷயம், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஸ்கேல்பிங் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நான் உள்ள ட்ரேடில் வந்து என்ட்ராகிட்டேன், அதனால் வந்து இந்த ட்ரேடை நான் வந்து ஹோல்டு வந்து பண்ணுறேன், நாளைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போயிடும், இல்லை நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் யாரும் வந்து இருக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது வந்து உங்கள் டிசிப்ளினை வந்து கேள்வி கேட்குற மாதிரி வந்து இருக்கும். ஆஸ் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக, ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடராக நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம், நீங்கள் டெய்லி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடை அன்றைக்கே வந்து முடிக்கணும். அது உங்களுக்கு லாஸ் வருது, ப்ராஃபிட் வருது, அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. அன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அன்றைக்கே வந்து க்ளோசிங் பண்ணுறதுக்கு வந்து வழியை பாருங்கள். இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிசிப்ளினோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து இதுதான். எனக்கு வந்து ப்ராஃபிட் இன்றைக்கி வந்து நிறைய வந்துருச்சு, அதை நான் நாளைக்கு ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா இன்னும் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும் அப்படின்ட்டு நினச்சிட்ருப்பீங்க. அதுவும் தப்பு தான். இன்றைக்கி எனக்கு வந்து லாஸ் வந்துருச்சு, நாளைக்கு நான் ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் நான் ப்ராஃபிட்டில் வந்துடுவேன், அல்லது வந்து மறுபடியும் என்னோடய போட்ட பணத்தையாவது நான் வந்து ரெக்கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து தப்பு தான். ஏன்னா எக்ஸாக்டாக வந்து இப்படி தான் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு யாராலையும் வந்து கெஸ் வந்து பண்ண முடியாது. கடந்த 2 நாளாக நமக்கு வந்து ப்ரீ மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 25,700 600 வந்து போகுது. இது அப்படியே உங்களுக்கு வந்து நார்மல் ட்ரேடிங் ஹவர்ஸ்லேயும் வந்து போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் வந்து ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நிலைமை என்ன மட்டும் யோசிங்க. அவ்வளோதான். நீங்கள் என்ட்ரு பண்ணதுலேருந்து டோட்டலாக வந்து வாஷ் அவுட் வந்து ஆகிருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குதா, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து நாம் வந்து எதுவுமே வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இப்போ நடந்திருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கேல்பிங் தான் வந்து பண்ணணும். மேக்ஸிமம் நமக்கு வந்து 5-10 பாயிண்ட் தான் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேலே வந்து எதுவுமே வந்து எதிர்பார்க்கக்கூடாது.
ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து இருக்குது. ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் விட்டு ப்ரைஸ் வந்து வெளியே வரும்போது தான் ஒரிஜினலான ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், செபி வந்து நிறைய ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. அதாவது எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து வாலட்டைலாக வந்து மூவ் ஆகுது அப்படின்ட்டுங்கிறதெல்லாம் வந்து வாட்ச் வந்து பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. அதை எல்லாத்தையும் வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், அதுக்கப்புறம் வந்து எஸ்பிஐ, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ். ஸோ இது கொஞ்சம் மூவ் ஆனாலே வந்து நமக்கு இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செபி வந்து எல்லாத்தையும் வந்து அதிகப்படியான ஒரு வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரி வந்து கொண்டு போகாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து குறைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வாலட்டிலிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ வாலட்டிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து அந்த இண்டெக்ஸில் இருக்கிற அந்த வெயிட்டேஜை வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஒரு 30% வந்து வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னா, அதை அப்படியே பிரித்து ஒரு 4 ஸ்டாக்கில் வந்து பிரித்து விட்டாங்க அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பயங்கரமாக மூவ் ஆனாலும் இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆகாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வரத்துக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ அதை நோக்கி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வந்து எடுத்துகிட்டு வச்சுட்ருக்குறாங்க. இப்போ ஃபுல்லாக ஒரு ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஓவராலாக எல்லா ஸ்டாக்கும் மூவ் ஆகும்போது மார்க்கெட் மூவ் ஆகும். ஓவராலாக எல்லா ஸ்டாக்ஸும் வந்து டவுன் சைடு வந்து போகும்போது இண்டெக்ஸ் வந்து டவுன் சைடு வந்து போகும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில ஸ்டாக்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் போகுது, சில ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா, அப்போ மார்க்கெட் வந்து மூவே ஆகாது. ஏன்னா ஒரு பக்கம் மேலே போனதுக்கு இங்கே டவுன் சைடு வந்து போயிட்டுருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆகாமல் வந்து போயிடும். இது தவறான ஒரு இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. எல்லாம் வரும் நாட்களில் அதோட எல்லாருமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ண தான் வந்து போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரெடியாக வந்து இருக்கணும். இப்பயே வந்து மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றிட்டுருக்குது. இன்னும் அந்த இண்டெக்ஸோட வெயிட்டேஜ் எல்லாம் வந்து குறைச்சாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பரிதாபகரமான நிலைமைக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு ஐடியாவை நம்ம வந்து கண்டுபிடிச்சாகணும். எல்லாமே வந்து மீறி தான் நாம் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்தாகணும். ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரெடியாக இருங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,750. அடுத்தது இந்த பக்கம் ஒரு சப்போர்ட்டு 25,800. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,900 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது. இப்போ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் படியே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா, ப்ரைஸ் அகெயின் வந்து கீழே வந்து இறங்கலாம். அது பார்த்திங்க அப்படின்னா 26,000 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நேற்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அகெயின் நமக்கு வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஒரு 26,100 நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து உடச்சாங்க, ஆனால் வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே வந்து போயிடுச்சு. ஸோ நாளைக்கு மேபி நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து போக ஆரம்பிச்சது அப்படின்னா, நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 26,000 வரைக்கும் வந்து கீழே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இன்னையோட லோ வந்து கட் பண்ணாத வரைக்கும் ப்ரைஸ் நம்ம வந்து 26 அப்படிங்கிற லெவல் வந்து போகுமான்னு சொல்ல முடியாது. அந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா இந்த 26,000 அப்படிங்கிற ரேஞ்சு நம்ம வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த சப்போர்ட் கிட்ட தான் இப்போதைக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து போயிருக்கு. ஸோ நாளை நமக்கு ஒரு பிரேக் அவுட் அகெயின் இந்த ப்ரைஸுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகலை அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு 26 வந்து வரும். அல்லது இந்த 26,150 அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா இம்மீடியட்டாக நமக்கு வந்து ஒரு 26,200 அப்படிங்கிற லெவல் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. அப்போ ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் நீங்கள் இம்மீடியட்டாக வந்து 26,200 ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபேஸ் ஆகும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க முழுக்க இந்த 1 ஹவர் சார்ட்டை வச்சு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் லாஸ்ட் ஒரு 15 to ஒரு ½ அன் ஹவரில் ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக வந்து டர்ன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
இன்னும் அந்த அளவுக்கெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா ரீசெண்ட் ஹையை வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே போகணும். இப்போ இருக்கிற இந்த ரீசெண்ட் ஹை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,200 இந்த ரேஞ்சுக்கிட்ட நம்ம வந்து ஒரு ரீசெண்ட் ஹை வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இருக்குது ஒரு 26, 180, 190 இதெல்லாம் வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 26,200 நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து ஏமாற்ற வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு 26,200 அப்படிங்கிறத நம்ம வந்து ரெசன்ஸாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா அங்கே இடத்துல வால்யூம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட்டாக வந்து திரும்புறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் வந்து மேலே போயிட்டு ஒரு 26,200 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து இது இன்ட்ராடேக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அகெயின் ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி வந்து கீழே வந்து இறங்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. இன்கேஸ் நமக்கு வந்து 26,200 பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் மேபி நமக்கு வந்து ஒரு கேப் அப் கூட வந்து ஓப்பன் ஆகலாம் இல்லையா. அந்த கேப் அப் வந்து ஒரு 26,200 கூட வந்து ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல இருந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை மோஸ்ட்லி ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ரேர் கேஸாக இன்கேஸ் நமக்கு வந்து இந்த 26,200 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படி போயிட்டு அகெயின் ஒரு 26,300 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஒன்றும் சொல்கிற மாதிரி வந்து இல்லை, எல்லாம் கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி தான் வந்து இருந்தது. ஆப்ஷன் ப்ரீமியம் ஒரு 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா அப்படிங்கிறதான் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 26,200 இந்த 26,100 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸே அந்தளவுக்கு தான் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. 30 ரூபா 40 ரூபா ரேஞ்சு கூட வந்து எதுவுமே வந்து மூவ் ஆகலை. இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் அப்படியே வந்து குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஒரு மார்க்கெட்டில் அந்த மொமெண்டமும் அப்படியே வந்து குறைஞ்சிருச்சு. ஓவராலாக ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவாக டேவாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,200 அகெயின் ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 26,100 வந்து இருக்கலாம். 26,100 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 26,300 வரைக்கும் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 12:40க்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு. பெரிய பேரிஷ் கேண்டில் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஆனால் அந்த கேண்டலுக்கு வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சுத்தமாகவே வந்து கிடையாது. ஸோ அந்த மவுஸ் பாயிண்டரை வந்து பாருங்கள், கரெக்டாக 12:40க்கு வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூ எடுத்து பார்த்தாலும் சரி அல்லது வந்து உங்களோட புரோக்கர் வால்யூம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வால்யூம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். இல்லை அப்படின்னா யார் வால்யூம் கொடுக்குறாங்களோ அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். வால்யூம் அப்படிங்கிறதும் சுத்தமாக வந்து இல்லை. ஸோ நம்ம கான்செப்ட் படி ஒரு பிரேக் அவுட் ஒரு பிரேக் டவுன் அப்படின்னு ஆகும்போது கேண்டில் பெருசாகவே வந்து இருந்தாலும் அதுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். அப்படி வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ரெண்டு சான்ஸ் தான். ஒன்று நமக்கு ஃபுல்லாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் அடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து டெய்லி நம்மளோட வீடியோஸில் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து நல்ல பேரிஷ் கேண்டிலோட வந்து பிரேக் டவுன் வந்து ஆயிருக்கு. ஆனால் வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை. இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு 1 hour வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை, ரேஞ்ச் பவுண்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புல் பேக் வந்து போயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான ஒரு டே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. 60,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 59,800 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல் வந்திருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 60,100 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 59,800 வந்து இருக்கலாம். 59,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 60,100 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 60,300 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான ஒரு ட்ரேடாக தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 85,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும். 84,800 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 84,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 84,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 85,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 85,600 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மைல்டான ஒரு பாசிட்டிவான ஒரு டே, அவ்வளோதான். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேடாக வந்து ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ நாளையும் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 14,100 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 14,000 வந்து இருக்கலாம். 14,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,900 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,100 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,200 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.